ஹூ ஓன்ஸ் த வாட்டர் செக்ஷன் 2. அந்த காட்டுப்பன்றி அந்த குழியை விட்டு போன உடனே காட்டு நாய்கள்லாம் பன்றியோட வாசனையை நுகர்ந்தபடியே அந்த இடத்துக்கு வந்துச்சு. காட்டுப்பன்றி படுத்திருந்த குழியை தோண்டி பார்த்துச்சு. ஆனால் அதுங்களுக்கு ஏற்ற விருந்து அங்கே இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுங்க போயிடுச்சுங்க. அதுங்க அந்த குழியை தோண்டினதுனால அந்த குழி இன்னும் பெருசாகவும் அகலமாகவும் மாறிடுச்சு. குழி சொல்லக்கூடிய கதை ஒன்று இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ரொம்ப சீக்கிரமாகவே மழை வந்துடுச்சு. 3 நாளாக ராத்திரி பகலாக மழை விடாமல் பேஞ்சிட்டே இருக்குது. பசியுள்ள நாய்க்குட்டி பாலை எப்படி நாக்கால் நக்கி விரைவாக குடிக்குதோ அதே மாதிரி அந்த காஞ்சி கிடந்த பூமி அந்த ஈரத்தை அப்படியே அழகாக உறிஞ்சிக்கிச்சு. அந்த குழியில் தண்ணீர் சேர்ந்துச்சு. அதன் ஓரங்கள் எல்லாம் புற்கள் நல்லா வளர ஆரம்பிச்சுது. பகல் நேரத்தில் நிறைய எருமை மாடுகள் அந்த குட்டையில் உருண்டு பிறண்டுச்சு. கால் குழம்புகளால் விரிக்கப்பட்டதுனால அந்த குழி இன்னும் பெருசாகி விலங்குகள் நீர் அருந்தும் இடமா மாறிடுச்சு. எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களா? அடுத்து பார்ப்போம்.